உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். என்ன சொல்லணும், முதல் பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வா. அம்மா இன்னைக்கு காலையில் எதெல்லாம் எழுதணுமா? எதுலேருந்து எது வரைக்கும் எழுதுன? இங்கே வா. என்ன எழுதுன இன்னைக்கு ஸ்லேட்டில்? என்ன எழுதுன? ஆ ஆ காட்டுறேன். பேசுறது வந்து காட்ட போகிறாரு இப்போ உங்களுக்கு. எங்கே ஸ்லேட்டு காட்டு காட்டு. என்ன சொல்ல எழுதுன? ஆ என்னது இது? ஏலேருந்து ஔ வெயிட் ஐ ஏபிசிடி எழுதுனியா? ஆ ஏலேருந்து இஜெட் வரைக்கும் எழுதுனியா தங்கம்? என்ன எழுதுன? என்ன இன்னைக்கு காலையில் அவர் வந்து எழுதணும் அப்படின்னாரு. பென்சில் எடுத்துகிட்டு வந்து செவுத்தில் எழுதவா அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், செவுத்தில் எழுதக்கூடாது, உனக்கு ஸ்லேட்டு வாங்கி வச்சுருக்கேன். உடனே ஸ்லேட் எடுத்துகிட்டு வந்து அவங்க தாத்தாட்ட போய் ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கை பிடிச்சது. அவங்க அப்பா வந்து பார்க்கவே இல்லையா. உன்ன அப்பா இஜெட் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் எழுதிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வாங்க வணக்கம் சொல்லலாம். அவங்க அம்மா கிட்ட ஏதோ கதை பேசிட்டு இருக்காரு. வணக்கம் சொல்லலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லு. அம்மா சொன்னீங்க. வணக்கம் யாரப்பா சொல்லுவா? வணக்கம் சொல்லுமா. ஏக்கம். சூப்பர். வந்து நான் வந்துட்டு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் கிராண்ட்ஃபாதர் நேம், வாட் இஸ் யுவர் கிராண்ட்மதர் நேம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கிராண்ட்மதர் நேம் வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அம்மா சமையல் மீனாட்சி அப்படின்னு பிராண்டிங் பண்றாரு. கீழே எல்லார்கிட்டையும் போய் அம்மா சமையல் மீனாட்சி இதோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யோகனே வந்து வணக்கம் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ சமைக்க போயிடலாம். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா அவரைக்காய் பொரியல் பண்ண போறேன். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் வைக்க போறேன். சிக்கன் வந்து இருக்கு. சிக்கன் போட்டு கொத்தமல்லி கிரேவி தான் வைக்க போறேன் இன்னைக்கு. என்னடா ஒரு வாரமாக வீடியோ போடலன்னு யோசிக்காதீங்க. ஆமாம், பிறண்ட ஒரு வீடியோ போட்டோம். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 500 கிலோ எடுத்தோம், அடுத்து 1000 கிலோ எடுத்து இப்போ கீழே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு காட்டுறோம். அதையுமே நிறைய பேர் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அந்த பிறண்ட பிளைன் பொடி வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதான். ஏன்னா நாங்கள் இட்லி, தோசைக்கு அது எல்லாத்துக்குமே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. அடுத்து வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கேட்டே இருக்கீங்க. அதுவுமே கொஞ்சம் வெயில் வரட்டும், லான்ச் பண்ணிடலாம். பிறண்ட தொக்குலாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டாக் ரெகுலராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டே இருக்குது. அதனால் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. முதல்ல வந்து இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம். நம்ம கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உளுந்து வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 1 வெங்காயம் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து அவரைக்காய் பொரியலுக்கு. சரியா போச்சு. ஐயோ என்ன தங்கம்? சூப்பர்மா. யார் சொல்லி கொடுத்தா? சூப்பர். எப்படி சொல்லு பார்க்கலாம். பொங்கல் சொல்லு. தை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் வரும். தை பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல். காணும் பொங்கல். ஐயோ பேசிக்கிட்டு அடுப்பு கழட்டிட்டா. ஏன்டா கழட்டின? டேய் மாட்டு பொங்கல். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பொரியல் பொடி போட்டு பண்ண போகிறோம். இங்கே வா எல்லாருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் சொல்லணும். மேரி கிறிஸ்மஸ் சொல்லுமா. மேரி கிறிஸ்மஸ் சொல்லு. போடு மேரி கிறிஸ்மஸ் சொல்லு. மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி நியூ இயர். சூப்பர். என்ன பண்ற? அந்த இது வரும் ஒரு பள்ளம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சிருவோம்.
இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கணும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், 2 கிலோ வந்து சிக்கனு, அதனால் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அந்த கொத்தமல்லியை கழுவுமா. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம இஞ்சி தனியாக பூண்டு தனியாக கூட போட்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 5லேருந்து 6 தக்காளி இதில் போட்டுக்கலாம். இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜுங்களாம்மா? நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ. ஓ அப்படியா? அப்போ சாப்பிட மாட்டாங்கல்ல. ஓகே ஓகே. அதனால நேற்றே வீடியோ எடுக்க வேண்டியது, நேற்று வேற ஒரு வேலை வந்துடுச்சு எங்களுக்கு, அதனால் அப்படியே ஓடிட்டோம். சரி இன்னைக்கு காலையில் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வீடியோஸ் போடுறதே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மற்ற வேலைகள்லாம் இருக்கிறதுனால. பட் நீ எப்போம்மா நம்ம ரெகுலராக எடுக்க ஆரம்பிப்போம்? ஏன்னா எங்களுக்கே தெரியல. இப்போ எடுத்துருவோம். இதில் வந்து கொத்தமல்லி ஒரு 1.5 கட்டு கொத்தமல்லி போடுறேன். ஏன்னா புது ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வேலையே கரெக்டாக போயிட்டுருக்குங்களா, அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ். பட் ஷார்ட்ஸ் இப்போ ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ ஒரு வீடியோ நாங்கள் இப்போ ஷார்ட்ஸோ இல்லை லாங் வீடியோவோ ஃபார்மேட்டோ ரெகுலராக போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். என்ன ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்காரு தெரியல, ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு, அவரே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகா ஒரு 12 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போடணும், அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த பொரியல் பொடியை சேர்த்துருங்க. நான் 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு நம்ம 2.5 ஸ்பூன் போடலாம். சிக்கன் குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 2 கிலோ இல்லைங்களா, அதனால். பச்சை மிளகாய் காரம் இருக்கும், இதோட காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. கொட்டி நல்லா ஆற விடலாம். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இதை அரைக்கணும் நம்ம சூடாகணும் இல்லைங்களா. தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம். அடுத்து பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து கொத்தமல்லி இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இது வந்து ஒரு 8 பேத்துக்கு வைக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. தக்காளியுமே ஒரு தக்காளி போட்டால் போதும். 2 பேத்துக்கு அப்படின்னா ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி தக்காளி வதங்கினோடனே நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, ரசம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து 4 ஜக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் 2 பேத்துக்குன்னா ஒரே ஒரு ஜக்கு தண்ணி, இல்லை ஒரே ஒரு டம்ளர் தண்ணி. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. வதக்கி வச்சுருந்தேன் இந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டேன். சிக்கன் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அம்மா சமையலோட செட்டிநாட்டு ரசப்பொடி தான் இது. வந்து நல்லா இப்படி கொதிச்சிச்சு. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ரசப்பொடி போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி போடுறேன். நம்ம இதில் மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா துவையலுக்கு தான். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து, ஒரு 6 கட்டு வந்து நான் 6 கட்டு புதினா ஆஞ்சி எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் நான் தண்ணியே ஊற்றல. அந்த மசாலாவில் உள்ள தண்ணி தான் இது அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியோடு சேர்த்து வரும்போது நமக்கு அதில் கிரேவி மாதிரி வந்துடும். மூடி வச்சிடலாம். இப்போ
இப்போ இங்கே வந்து உளுந்து வந்து நல்லா செவந்துருச்சு. இஞ்சி ஒரு 4 ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 15 பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நான் அங்கே வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் புதினா. அம்மா யோகன் யோகன் யாரையும் அடிக்காதம்மா, சரியா? 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோலி உண்ட அளவுக்கு புளி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போடுங்க. ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் சில டைம் வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து அளவு குறைஞ்சதுக்கப்புறம் கூட உப்பு போட்டுக்கோங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறத பாருங்க, இங்கே ஒரு தட்டு அங்கே ஒரு தட்டா. என்னப்பா பண்ற? என்ன பண்றமா தங்கம்? பாருங்க கிரேவி வந்து நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்ச உடனே நம்ம இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிடுவோம். சிக்கன் ரெடி, ரசம் ரெடி, இப்போ என்னென்ன ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு எடுத்து வச்சாச்சுங்க. வச்சாச்சு. குக்கரா? அதில் தானே வைப்போம் நம்ம எப்பயுமே. ஹாட் பேக்கில் மாற்றி வச்சோம்னா கேட்குறாரு. இன்னைக்கு ஹாட் பேக்கில் வச்சுட்டோம். இன்னைக்கு சூப்பராக மதியம் சமைச்சாச்சு. சாதம் வடிச்சாச்சு. சிக்கன் வந்து கொத்தமல்லி கிரேவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா சட்னி, தக்காளி ரசம், அவரைக்காய் பொரியல். அவ்வளோதான். சூப்பரான இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு இவ்வளோ யோசனை?